ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று உங்களுடன் 7வது எபிசோடில் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே வழக்கமாக பண்ணுற ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லோரும் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை இந்த இடத்துல நிற்க வைத்த உங்களது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடத்துல நாங்கள் வெளியே போகிறோம் ஆண்டவரே, எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை எந்த சேதமும் இல்லாமல் திரும்ப எங்களை வீட்டிற்கு அழைத்து வர தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி உங்களை அவர் ஜெப வீட்டுக்கு அழைத்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை அவர் அழைத்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ முகங்கள் இப்பொழுது வாடி போயிருக்கிற நிலைமையில இருந்தாலும், எத்தனையோ கண்களில் இப்போ கண்ணீர்கள் இருந்தாலும், அந்த கண்ணீர்களை அவர் துடைக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளின் கண்ணீரை நீ காண்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வேதனையோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கஷ்டம் கவலையோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களின் நிந்தையை நீங்கள் போக்குகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உன்னுடைய நிந்தையை அவர் போக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உன்னுடைய நிந்தை அது அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உன்னுடைய நிந்தை அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்று தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நான் இப்போ ப்ரேயர் பண்ணிக்க இருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்குறாரு. யாரோ ஒருவருக்காக அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. உங்கள் நிந்தை அடியோடு அழிகிற நேரம் வந்துகிறது. அந்த நிந்தை வேற அவர் புடுங்கி போடுகிறாரா. இந்த நேரத்துலையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டிக்ளேர் பண்ணுறேன், என்னுடைய பரமபிதா நடாத நாற்றுகளை எல்லாம் வேரோடு புடுங்கப்படும் என்ற வார்த்தையை நான் சொல்லி அவர்களிடத்தில் இருக்கிற நிந்தையை நான் வேரோடு புடுங்குகிறேன். அவர்களிடத்தில் இருக்கிற பாவத்தை நான் வேரோடு புடுங்குகிறேன். அவர்களிடத்தில் இருக்கிற குழப்பங்களை நான் வேரோடு புடுங்குகிறேன். அவர்களிடத்தில் இருக்கிற பயத்தை நான் வேரோடு புடுங்கி எறிகிறதற்காக இந்த வார்த்தைகள் அந்த நிந்தைகளையும் அந்த பயத்தையும் அந்த குழப்பத்தையும் அந்த சண்டைகளையும் இந்த வார்த்தைகள் அதை வேரோடு புடுங்கி எறிவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களை பார்த்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கான ஜெபமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமாக உன்னுடைய நிந்தை அழிந்து போகிறது. உன்னுடைய கஷ்டங்கள் மாறுகிறது. உன்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்படுகிறது. உன்னுடைய சூழ்நிலை மாறுகிறது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஜெபத்தில் நீ கலந்து கொள்ளும் போது, இந்த ஜெபத்தை நீ உன் காதால் கேட்கும் போது, உன் நிந்தனையின் காலங்கள் முடிந்து போகுது. உன்னுடைய துக்க நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வருவையும் பேராய் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களை சமாதானம், அதாவது தேவ சமாதானம் நிரப்புவதற்காக நான் அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் காய்ஸ், எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்களிடத்தில் ஒரு உற்சாகம் கடந்து வர வேண்டும். இந்த நேரத்தில் கூட உங்கள்கிட்ட அந்த உற்சாகத்தை நான் கொடுக்கிறேன். அந்த உற்சாகத்தை நான் கொடுக்கிறேன். உன்னுடைய நிந்தை முடிந்து போகும். உன்னுடைய கவலை முடிந்து போகும். இத்தனை நாட்கள் அந்த நிந்தை இருந்திருக்கலாம். இத்தனை நாட்கள் அந்த கவலைகள் இருந்திருக்கலாம். இத்தனை நாட்கள் அந்த குழப்பங்கள் இருக்கலாம். இத்தனை நாட்கள் அந்த பயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நான் இப்பொழுது உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உன்னுடைய நிந்தை மறைந்து போகிறது. உன்னுடைய உடலில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கரைந்து போகிறது. அது எப்பேற்பட்ட கட்டியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அவருடைய நாமத்தை நான் யூஸ் பண்ணும்போது அந்த கட்டிகள் கரைவதை உன் கண்கள் காணும் என்று நான் சொல்கிறேன். அந்த கட்டிகள், உன் உடம்புல இருக்க கட்டி இந்த நேரத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய இரத்த ஓட்டம் இந்த நேரத்தில் சீராகி கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஹார்ட் பீட் இந்த நேரத்தில் கரெக்டாக சீராக அமையுது. இந்த நேரத்தில் நீ எந்தெந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிற தேவனை முன் இருக்கிறார் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு பாதகமான சுச்சுவேஷன்ல நீ இருக்கும் போதும் அந்த பாதகமான சுச்சுவேஷனை உனக்கு சாதகமா மாற்றி கொடுக்கிற தேவன் உன் முன்னே இருக்கிறார். அதாவது தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக செல்கிறார். நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது, நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரை மீறி உன்மேல் ஒருவனும் கை போட முடியாது என்ற வார்த்தையை இந்த மெசேஜின் மூலம் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். இந்த மெசேஜில் நான் ரிலீஸ் பண்றேன் அந்த வார்த்தையை. அவரை மிஞ்சி ஒருவனாலும் உன் மேல கை போட முடியாது. அவர் சொல்லாம உன் சரீரத்திலிருந்து ஒரு மயிரையும் எவனாலையும் புடுங்க முடியாது என்று நான் சொல்கிறேன். என்ன இவ்வளோ ரக்கடா பேசுறீங்க, இவ்வளோ ரக்கடா பேசுறீங்களே நீங்க கேட்கலாம். ஆனா நான் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். மயிறு என்ற வார்த்தை வேதாகமத்தில் உள்ளது. வேதாகமத்தில் உள்ளதுதான் நான் எடுத்து பேசுகிறேன். என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் எதையும் பேசவில்லை. அவர் சித்தம் இல்லாமல், அவர் சொல்லாமல் உன் சரீரத்திலிருந்து ஒரு மயிரையும் பிசாசினாலும் புடுங்க முடியாது. பிசாசினால் அனுப்பப்பட்ட மனிதர்களாலும் புடுங்க முடியாது என்று நான் சொல்கிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இந்த நேரத்தில் அது வாய்க்காதே போகும் என்று சொல்கிறேன். உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது அவரால் கூடுற கூட்டம் இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு ஆப்போசிட்டா பேசினவங்க எல்லாம் உன் கூட இருப்பாங்க. நான் சொல்றேன், உனக்கு ஆப்போசிட்டா உனக்கு விரோதமா பண்ண ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் நீதியினால் சரி கட்டி கொண்டிருக்கிறார். அது இந்த பூமியிலேயே சரி கட்டப்படும் என்று நான் சொல்கிறேன். இந்த பூமியில வச்சு அவர் சரி கட்டுவாராம். உனக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்களா, உனக்கு விரோதமா பேசுறாங்களா, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புதா, அந்த கூட்டத்தை உனக்கு ஃபேவரா மாத்தி கொடுப்பார் ஆண்டவர். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியும் இந்த வார்த்தைகளை? ஆண்டவர்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. உனக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்புச்சுன்னா அந்த கூட்டத்தை உனக்கு ஃபேவரா, உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார் என்று நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த சபையின் மீது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? ஆமா, எனக்கு எதிராக கூட்டம் கூடுறாங்க, அது உண்மைதான் பிரதர், அது உண்மைதான் பிரதர் அப்படி நீங்க சொல்றீங்களே. உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடினா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராக ஒருத்தவன் பேசினா அவன் உன் பக்கத்துல வந்து நிற்பான் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? எனக்கு எதிராக கூட்டம் கூடுறாங்க பிரதர், எனக்கு விரோதமா பேசுறாங்க, எங்க குடும்பத்துக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அத்தனை பேருக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு திட்டம் இல்லை, உனக்கு விரோதமா திட்டம் தீட்டினாலே அந்த திட்டம் அது வாய்க்காதே போகும் என்று சொல்கிறேன். நான் ஒன்னு சொல்லவா, உங்களை அவமானப்படுத்துறது அவருடைய சித்தம் என்றால், உன்னை அவமானப்படுத்துவது அவருடைய சித்தம் என்றால், உன்னை அரியணையில் ஏற்றுவது அவருடைய திட்டமாக இருக்கிறது. நீ ஏன் அந்த அவமானத்திலே உட்கார்ந்திருக்க? நீ ஏன் அந்த அவமானத்துல உட்கார்ந்திருக்க? நான் இப்பொழுது இன்னொரு தீர்க்க தரிசனத்தை இந்த வீடியோ மூலமாக சொல்லுகிறேன். இது மெய்யாகவே உங்களுக்காக, யாரோ ஒருவருக்காக, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் இப்பொழுது உரைக்கிறேன். உன்னை அவமானப்படுத்துவது அவருடைய சித்தம் என்றால், உன்னை அரியணையில் ஏற்றுவது அவருடைய திட்டத்தில் ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நீ அவமானப்பட்டு, இப்பொழுது நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில நீ இருந்தேன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை ஒரு அரியணைக்கு உன்னை ரெடி பண்ணிக்கிருக்காரு, உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காரு என்ற அர்த்தம். இப்பொழுது படுகின்ற பாடுகளும், இப்பொழுது படுகின்ற வேதனைகளும் கொஞ்ச காலம்தான். கடைசியில உன்னை தூக்கி அரியணையில உட்கார வைப்பாரு. யோசேப்பு குழிக்குள்ள போடும்போது அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அவனுக்கு பாடா இருந்துச்சு, அவனுக்கு வேதனையா இருந்துச்சு, அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அவனுக்கு பயமா இருந்துச்சு. இப்பொழுதும் பயத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கிற மகனே, உங்களை பார்த்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பயத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உனக்கு கடைசியில் அற்புதத்தில் முடிய போகிறது. யோசேப்புக்கு குழிக்குள்ள போடும்போது பயமா இருந்துச்சு யோசேப்புக்கு. ஆனா பார்வோன் ராஜ்யத்தில் அவன் ஒரு அரசனாக, ஒரு ஆளுநராக அமர்த்தப்பட்டான். சோ இப்ப இருக்க நிலைமைகள்லாம் உங்களை பயமுறுத்தலாம், ஆனா அது உங்களை மேற்கொள்ள முடியாது என்று நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கலாம், ஆனா அது உன்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் சொல்கிறேன். அந்த சூழ்நிலைக்கு மேற்கொள்ற அதிகாரத்தை கொடுக்கல. ஏன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. அவருடைய இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது.
என்ற ஒரு சத்தியத்தை நான் சொல்லி உங்களை இந்த மெசேஜுக்கு நேராக நான் அன்புடன் வரவேற்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். இன்று உங்களுடன் 7வது எபிசோடில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கான வசனத்தை என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கான வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஸோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாருன்னா, அந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப நல்லது. மகனே மகளே, சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வெளிச்சம் நல்லது. ஆண்டவர் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா அது நல்லது என்று நீ கருத வேண்டும், அது நல்லது என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்தாலே, ஆண்டவர் உனக்காக ஒரு நல்ல ஹஸ்பண்டை கொடுத்திருக்காரா, அந்த ஹஸ்பண்ட் நல்லது என்று நீ சொல்லு. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபை கொடுத்திருக்காரு, ஒரு மனைவியை கொடுத்திருக்காரு, நல்லது என்று சொல்லுவோம். வாயிலிருந்து அது நல்லது என்று வரும்போது இருளை உன்னிடத்தில் விளக்குவார் என்று நான் சொல்கிறேன். சோ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நல்லது என்று கண்டு, நல்லது என்று சொல்லி வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். புரிகிறதா? ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்திருக்காரு. அப்ப ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லணும். எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தது நல்லது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த கணவரை கொடுத்தது நல்லது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த மனைவியை கொடுத்தது நல்லது, இந்த குடும்பத்தை கொடுத்தது நல்லது, இந்த சமுதாயத்தை கொடுத்தது நல்லது, இந்த ஊரை கொடுத்தது நல்லது, இந்த தெருவை கொடுத்தது நல்லது. இந்த தெருவின் மூலமாக உங்கள் மகிமை வெளிப்படுத்த என்னை இந்த தெருவுக்குள் வைத்திருக்கிறீர்களே, அது நல்லது என்று நீ கருதும் போது உன்னை ஒரு மகிமையுள்ள பாத்திரமாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார் என்று நான் சொல்கிறேன். இத்தனை நாட்கள் தெருவுக்குள் நீ அசிங்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய ஊர்ல நீ அசிங்கப்பட்டிருக்கலாம், உன் சொந்தக்காரங்க மத்தியில நீ அசிங்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்லும் போது தேவன் உன்னை அவர்களிடத்திலிருந்து ஒரு பிரித்தெடுத்த ஒரு நபராக, பிரித்தெடுக்கிற நபராக உன்னை மாற்றுவார். அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தில் இருப்பார்கள், உனக்கு விரோதமாக பேசினவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தில் இருப்பார்கள். ஆனால் மகிமை அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட முடியாது. ஆனால் நீ தேவன் கொடுத்த உறவுகளையும் தேவன் கொடுத்த இதயத்தையும் நீ நல்லது என்று கருதும் போது, அவர்களிடத்தில் உன்னை பிரிக்கும் போது உனக்குள் இருந்து ஒரு மகிமை வெளிப்படும் என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது இது சத்தியம்? எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் திரும்பி இந்த மெசேஜை கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனால் இது சாதாரண சத்தியம் கிடையாது, வலுவான சத்தியம் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏனால் இந்த சத்தியத்தை கொடுத்தவர் அப்பேற்பட்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியம் அவரால் கொடுக்கப்பட்டது, இந்த வார்த்தைகள் அவரால் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் மெடிடேட் பண்ணி இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசின வார்த்தைகளை, ஆண்டவர் எனக்கு உணர்த்தின வார்த்தைகளை நான் எடுத்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இது மெய்யாகவே ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளே. ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, ஒரு இருட்டான வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வெளிச்சம் வா, இருளை போனா இருள் போய்விடுமா என்று நான் உங்களை கேட்கிறேன். ஒரு முதல் கொஸ்டின் உங்ககிட்ட வைக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, அந்த வீடு இருட்டா இருக்கு, அந்த வீட்டை பார்த்து இருட்டே வெளியே போ அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த இருட்டு வெளியேறி விடுமா என்று நான் கேட்கிறேன். வெளியேறி விடாது. நீங்கள் ஒரு செயல்பாட்டை செய்யும் போது, அந்த சுவிட்சை போடும்போது ஒரு லைட் வருது, அந்த லைட்டின் மூலமாக அந்த இருள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ வெளிச்சம் வரும்போது, அதாவது லைட் வந்துச்சுனாலே இருளுக்கு டிரான்ஸ்ஃபர் தான். இன்னைக்கான டைட்டில் போட்டுக்கோ, லைட் வந்துருச்சு, இருளுக்கு டிரான்ஸ்ஃபர். ஸோ வாழ்க்கையில லைட்டு அது சாதாரண லைட்டு கிடையாது, இது தேவன் கொடுக்கிற லைட்டு. உன் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா இருட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். உன் வாழ்க்கையில இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த நேரத்துல உன் வாழ்க்கையில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது பிரித்தெடுக்கப்படுகிறது. இருள் உன் வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பழைய பழக்க வழக்கங்கள் உன் வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பழைய உறவுகள் உன்னுடைய வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. உனக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியேறுது. ஒரு லைட்டை போடும்போது எப்படி தேவையில்லாத
அந்த இருள் எல்லாம் வெளியேறுதோ, அதே போல உனக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் வரும்போது, தேவனுடைய வெளிச்சம் வரும்போது உன்கிட்ட இருந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்றேன், எத்தனை பேர் மதுபானத்தில் அடிக்ட் ஆகி இருந்தாலும், எத்தனை பேர் சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகி இருந்தாலும், எத்தனை பேர் போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகி இருந்தாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வார்த்தைகள் போய் அவர் வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்கினார். அதே போல அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நானும் வார்த்தையை அனுப்பி அவர்களை சொஸ்தப்படுத்துகிறேன். மதுபானத்தில் இருந்து பிடியில் இருக்கிறவர்கள், ஒரு கட்டுகளில் இருக்கிறவர்கள், அந்த கட்டுகள் அறுந்து போவதாக என்று நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்தில் நான் டிக்ளேர் பண்றேன், போதையில் அடிமையா இருக்கிறவர்கள், குடியினால வீடுகள்ல சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை ஆக்குறேன். இதை கேட்டு யாராச்சும் ஒருத்தவங்க விடுதலை ஆனாலும் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருத்தவங்க லைஃப்லயாச்சும் மாற்றம் வந்துடாதா? ஒருத்தவங்க மாறிட மாட்டாங்களா? இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு ஒருத்தவங்க மாறிட மாட்டாங்களா? பரலோகத்துல ஒரு ஆத்மாவை சேர்த்துட முடியாதா? அப்படின்ற இயேசுக்காக உண்மையா ஓடுகிற ஒரு நபரை ஆதாயப்படுத்திட முடியாதா என்ற அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஏதோ புகழ்ச்சிக்காக பேசவில்லை, நான் ஏதோ கைத்தட்டல்களுக்காக பேசவில்லை, நான் ஏதோ பாராட்டுக்காக பேசவில்லை. ஒருவர் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒருவர் நீங்களாக இருக்கலாம் என்று நான் சொல்கிறேன். சோ வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டுக்கு டிரான்ஸ்பர். தேவன் சில கதவுகளை மூடுகிறார் என்றால் தேவன் தான் பிரிக்கிறாரு. தேவன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுத்து தேவையில்லாத காரியத்தை உன்கிட்ட இருந்து அகற்றி கொண்டிருக்கிறார். அப்ப உனக்கு வலிக்கதான் செய்யும். உன்கிட்ட இருந்து தேவையில்லாத உறவுகள் வெளியேற டைம் இது. தேவையில்லாத உறவுகள்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது. நீ கவலைப்படாத, நீ ஃபீல் பண்ணாத, ஐயோ இந்த உறவுகள் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு, இந்த உறவுகள் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத. தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்போது தேவையில்லாத உறவுகள் வெளியேறதான் செய்யும், தேவையில்லாத இருட்டு வெளியேறதான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உறவு தேவனுடைய திட்டமே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அந்த உறவு தேவனுடைய திட்டம் இல்லை. உன்னை விட்டுட்டு ஒரு உறவு போகுதுன்னா அது தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ஒரு உறவாக தான் இருக்கும், தேவனுடைய சித்தம் இல்லாத ஒன்றாக தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ தேவன் சேர்க்கிறவர் மட்டுமல்ல, தேவன் பிரிக்கிறவருமாக இருக்கிறார். தேவன் சேர்க்கிறவர் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் கேள்விப்பட்டது தேவன் சேர்த்து வைக்கிற நபராக இருக்கிறார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்தால் பிரிவினை உண்டாகும். என்னிலிருந்து பிரிவினை உண்டாகும்? உனக்கும் பாவத்திற்கும் உள்ள பிரிவினை உண்டாகும். உனக்கும் பாவத்திற்கும் நடுவே இருக்கிற பிரிவினை உண்டாகும். உனக்கும் பாவத்துக்கும் பிரிவினை உண்டாயிருமா? அவர் உள்ள வந்துட்டார்னா, அவர் வெளிச்சமா வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்னா பிரிவினை கண்டிப்பாக நடைபெறும். அதனை குறித்து நீ கவலைப்படாது, அதனை குறித்து நீ பயப்படாது. ஒரு கதவு மூடுதுன்னு சொன்னா இன்னொரு கதவு வழியா உன்னை வெளியே கொண்டு வருவார் என்று நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு கதவு மூடுதுன்னா இன்னொரு கதவு திறக்க போகிறது என்று அர்த்தம். உனக்கு ஒரு பாதை மூடுகிறது என்றால் இன்னொரு பாதையின் வழியாக உன்னை கூட்டி செல்வார் என்ற அர்த்தம். இருட்டாய் இருக்கும் போது அந்த பாதையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய வெளிச்சம் உன்னுடைய அந்த பாதையில் வரும்போது அந்த பாதையில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். இப்போ உனக்குள் ஒரு மனக்கண்கள் ஓப்பன் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்றால் உன்னுடைய மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். சோ ஒரு பிரிவினை வருகிறது என்றால் அது நல்லது என்று உணரு, நல்லது என்று உணரு. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கு? இத்தனை நாட்கள் பிரிவு வந்துச்சு, அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருதயம். ஆனா அந்த பிரிவு கூட ஒரு நல்லது என்று நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிகிறது பிரதர் அப்படின்னு எத்தனை பேர்னால சொல்ல முடியுது? அந்த பிரிவு நல்லது என்று நான் சொல்லுகிறேன். சோ தேவனுடைய வெளிச்சம் வரும்போது இருட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகதான் செய்யும். லைட் வரும்போது இருட்டு வெளியேதான் செய்யும். லைட் வரும்போது அந்த இருட்டோட இடம் காலிதான் ஆகும். லைட்டு வரும்போது அந்த இருட்டுக்கான பவர் குறையதான் செய்யும். அதுக்கான முகவரி இல்லாம தான் போகும் என்று நான் சொல்கிறேன். இருட்டுக்கு முகவரியே கிடையாது என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் லைட் வந்துருச்சுன்னா இருட்டுக்கு முகவரி இருக்காது என்று நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல லைட் வந்துருச்சுன்னா அந்த இருட்டு ரூமுக்குள்ள நீ சுவிட்சா போடும் போது லைட் எரியும் போது அந்த இருட்டு தானாகவே வெளியேறும். அதே போல தேவனுடைய வார்த்தை ஒரு வெளிச்சமாக உனக்குள் வரும்போது ஓங்கிட்ட இருக்கிற பாவ பழக்கங்கள், ஓங்கிட்ட இருக்கிற
தேவையில்லாத உறவுகள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வெளியேறி கொண்டிருக்கிறது. சோ தேவன் சேர்க்கிறவர் மட்டுமல்ல, தேவன் பிரிக்கிறவரும் என்று நான் சொல்கிறேன். தேவையில்லாத காரியங்களை உன்னிடத்திலிருந்து பிரிக்கிறார். அவருடைய திட்டத்திற்கு அந்த உறவுகள் தடையாக இருக்கிறது. அவருடைய திட்டத்திற்கு அந்த பாவங்கள் தடையாக இருக்கிறது. அதனால் அவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருளை விரட்டுகிறார். உன் வாழ்க்கையில இருந்து அந்த இருளை விரட்டுறாரு. அந்த வெளிச்சத்தை கொடுத்து, அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருளை விரட்டுறாரு. அந்த இருளை வெட்டுறாரு. சோ அந்த இருள் போயிருச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், அந்த இருள் போயிருச்சுன்னா உன் வாழ்க்கையில அடுத்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னுடைய பாதைகள், அதாவது நீதிமானின் பாதையில் ராஜபாதையாய் இருக்கும். நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். சோ உன் பாதையில அவருடைய வெளிச்சம் வந்துருச்சுன்னா உன் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். அந்த சூரிய பிரகாசத்துல, அந்த வெளிச்சத்துல அந்த இருட்டெல்லாம் வெளியே போகுது. அந்த இருட்டு வெளியே போயிருச்சுன்னா அந்த திருட்டு நடக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். அந்த இருட்டுலதான் பிசாசு திருட்ட கொண்டு வருவான். இருட்டுலதான் பிசாசு திருட பார்ப்பான். உன்கிட்ட இருந்து நல்ல பழக்கங்களை பிசாசு திருடி கொண்டிருக்கிறார். உன்கிட்ட இருந்து நல்ல உறவுகளை பிசாசு திருடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய கேரக்டரை பிசாசு திருடி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஏனென்றால் அவன் திருடனாக இருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் இருட்டை கொடுத்து அவன் திருட்டு நடைபெறி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து இருட்டை விரட்டுகிறார். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகளை இந்த மெசேஜின் மூலமாக ஆண்டவர் துரத்தி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு பிரிவினையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு பிரிவினையை ஆண்டவர் இந்த மெசேஜின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாள் விசுவாசிக்க முடியுது? ஆம், என்னுடைய வாழ்க்கையில பிரிவினை வந்துருச்சு. இருட்டுக்கும் என்னுடைய வெளிச்சத்துக்கும் பிரிவினை வந்துருச்சு. வெளிச்சம் என் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. சோ இருட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. அது டிரான்ஸ்பர் ஆகி வெளியே எடுத்து போயிருச்சு. அது டிரான்ஸ்பர் ஆகி போயிருச்சு. இருட்டு என் வாழ்க்கையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிருச்சு. அறிக்கை பண்ணு. நீ அறிக்கையிட உன்கிட்ட இருந்து இருட்டு வெளியேறி போய் கொண்டிருப்பதை உன்னுடைய கண்கள் காணும் என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது? இன்று உங்களுடன் 7வது எபிசோட் நிறைவடைகிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு நேராக கலந்து செல்வோம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடை கொடுத்தீங்க ஆண்டவர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வெளிப்பாடின் மூலமாக பிரிவினை ஒன்றால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்த. ஒரு புரிந்து கொள்ளுதல் மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கீங்களா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு எங்கள் மனக்கண்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக ரெவலேஷன்ஸ் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மக்கள் இதை கேட்டுட்டு பயனடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்கள் பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக குடும்பத்திலிருந்து பாவ பழக்கங்கள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மெசேஜின் மூலமாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருக்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த பாவ பழக்கங்கள் எல்லாம் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருக்கீங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக இன்னும் அடுத்தடுத்த என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் அதெல்லாம் வரும். உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த என்னென்ன ரெவலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக் பண்ண இந்த வீடியோ யூடியூபே புஷ் பண்ணும். யூடியூப் புஷ் பண்ணி அதிக பேத்துக்கு போய் காட்டுறது மூலமாக அதிக பேர் பயனடைவார்கள் என்று நான் சொல்கிறேன். இது என்னுடைய பெருமைக்காக நான் பண்ணவில்லை, தேவனுக்காக நான் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் என்னுடன் இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். பாய்.